இங்கிலாந்தில் உள்ள கார்டியன் நியூஸ் பேப்பர் ஆனது ஜெர்மனியிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. புதிய சான்சலர் பதவியேற்க உள்ளார். தற்போதைய சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் கடந்த 2 மாதங்களில் 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனம் மற்றும் ஹமாஸ் ஆதரவாளர்களை டீபோர்ட் செய்துள்ளார். இது நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் அந்த அறிக்கையில் எண்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அடுத்த தொகுப்பு தயாராக உள்ளது. அது ஏறத்தாழ 1500 பேர் இருக்கலாம். ஜெர்மனி எனப்படும் நாடு நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரிடமும் சொல்லவில்லை. பெரிய ஜனநாயகம் என்று சொல்லப்படும் நாடுதான். அந்த நாடு இதில் சிக்கியுள்ளது. எப்படி தப்பிப்பது? ஆன்டிசெமிடிசம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஏனெனில் ஜெர்மனி உலக ஒழுங்குடன் குளோபல் ஒழுங்கின்படி முன்னேற வேண்டும். உலகம் முழுவதும் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனம், அதாவது தீவிரவாத குழுக்களை ஆதரிப்பவர்களை எந்த விதத்திலும் அடக்க வேண்டும் என்ற ஒரே அஜெண்டா மட்டுமே உள்ளது. புதிய சான்சலர் வந்த பிறகு இது இன்னும் கடினமாக இருக்கும். மற்றொரு நிகழ்வு, இந்த பாலஸ்தீனர்கள் மற்றும் அங்குள்ள இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களை ஆதரிக்கும் நபர்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் யார் பங்கேற்க வருகிறார்கள் என்பதற்கான பட்டியலை போலீஸ் முன்பே தயார் செய்திருந்தது. ஜெர்மன் நிர்வாகம் அதை முன்பே வாங்கியது. பின்னர் அவர்களுக்கு அங்கு நுழைய அனுமதி NKP பெற்றட்டில். அந்த நாட்டில் இந்த நிகழ்ச்சிக்காக நுழையக்கூடாது. இது பல நாடுகளுக்கு உரிய பலரின் விஷயம். அதாவது இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடாது. அதேபோல் ஹமாசுடன் சமூக ஊடகங்களில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அல்லது மற்ற மேடைகளில் பாலஸ்தீனம் மற்றும் ஹமாஸுக்கு ஆதரவாக ஈடுகைகள் இடுபவர்கள் அனைவரும் ஆன்டி செமிடிக் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். இது போன்ற பதிவுகளை ஈடுபவர்கள் உட்பட அனைவரையும் டீபோர்ட் செய்யப்படுகிறார்கள். பல ஜெர்மன் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையுள்ளவர்கள் தங்கள் மசூதிகளில் இரகசியமாக பேச ஆரம்பித்துள்ளனர். இஸ்ரேலுக்கு எதிராக அல்லது ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது. அவ்வாறு செய்தால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். பள்ளிகளில், குழந்தைகள் படிக்கும் இடங்களில் பெற்றோருக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஹமாஸ் அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசினால் உங்கள் குழந்தைக்கு இந்த பள்ளியில் கல்வி கற்க முடியாது. ஏனெனில் அது அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிரானது. ஜெர்மனி மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. முன்பு ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் ஏற்பட்ட பிரச்சினை, லாரி வாகனத்தை கொண்டு தாக்குதல் நடத்தியது, ஆன்டிசெமிடிக் பிரச்சினை, இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு புதிய சான்சலர் வரவிருக்கிறார். சான்சலர் காத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு கடுமையான முடிவை எடுத்துள்ளன. யார் ஏதேனும் பிரச்சனை என்றால் அவர்களை வெளியேற்றுவார்கள். குடிமக்கள் கூட பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஜெர்மனி பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் பேசி வருகிறது. புதிய சான்சலர் வரவிருக்கிறார். இது ஒரு ஜெர்மன் பத்திரிகையான பிரிட்ஸ் வெளியிட்ட அறிக்கை. அதாவது நிரந்தர குடியிருப்பாளர்களாக உள்ள மத்திய ஆசியா மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்தவர்களை இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்க தயாராக உள்ளனர். இதற்கான செலவை ஜெர்மன் அரசாங்கம் ஏற்கிறது. அவர்களுக்கு காலணி மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும். இது அடுத்த செய்தியாக வருகிறது. இந்த விஷயத்தின் அளவை பாருங்கள். இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு தீவிரமாக மாறுகிறது? ஏனெனில் கடைசி தேர்தலில் ஜெர்மன் மக்கள் துல்லியமாக மத்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியை தேர்ந்தெடுத்தனர். அந்த கட்சியினரும் ஓலாஃப் ஸ்கோல்ஸின் கட்சியினரும் அனைவருக்கும் ஒரே கோரிக்கை உள்ளது. ஜெர்மனி என்று சொல்லப்படும் இந்த நாட்டில் தீவிர இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நடவடிக்கைகளை இனி ஜீரணிக்க முடியாது. மற்றொரு நிகழ்வு, அசைலம் தேடுபவர்கள் மிகவும் அதிகம். அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்துள்ளது. ஷங்கன் நாடுகள், ஐரோப்பிய யூனியன் மற்றும் பல கொள்கைகள் மற்றும் நிகழ்வுகள் வந்த பிறகு போப்பின் கோரிக்கை வந்தது. ஆனால் அவர்கள் ஒரு முடிவை எடுத்துள்ளனர். ஜெர்மனி ஒரு அசைலம் தேடுபவரை கூட தங்க விடாது. அதாவது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையுள்ளவர்களின் அசைலம் விண்ணப்பத்தை கூட ஏற்க மாட்டார்கள். எல்லைகளின் பாதுகாப்பு மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அவர்கள் வெளியில் சொல்லவில்லை. இவை ஒவ்வொரு நிகழ்வுகளாக கசிந்து அங்குள்ள பத்திரிகைகள் வெளியிடுகின்றன. போலிஷ் அரசாங்கம் ஜெர்மனியின் கோரிக்கையுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக கூறியுள்ளது. பிற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் அவர்கள் பேசி வருகிறார்கள். ஏனெனில் தற்போதைய நிலையிலே லெபனான் மற்றும் சிரியாவில் விட முடியாது. ஏனெனில் அந்த நாடுகள் ஒரு நிலையான நிலையில் இல்லை. எங்கு நிற்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் லெபனானுடன்
நிலையான விவாதங்களை பல ஐரோப்பிய நாடுகள் நடத்தி வருகின்றன. அவர்களை அங்கு மாற்றலாம். இன்னொரு விஷயம், நான் முடிவு செய்யும் ஒரு நிகழ்வு. எனக்கு பல முஸ்லிம் நண்பர்கள் உள்ளனர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. அன்பே, உங்களுக்கு எதிராக உலகம் இவ்வளவு திரும்பியதற்கு காரணம் என்னவென்று நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, உங்களில் பெரும்பாலோர் மௌனமாக இருக்கிறீர்கள். இந்த ஆன்டி செமிடிசம் அல்லது தீவிரவாத நடவடிக்கைகள் போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது இந்த தீவிரவாதம் மற்றும் அதை ஆதரிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்கள் செய்யும் பல நிகழ்வுகளும் அவர்கள் சொல்வது மதப்பற்றின் பெயரால் நாங்கள் இவை அனைத்தும் செய்கிறோம் என்று. அப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள், இது மதமா, மத போதனையா, தீவிரவாதமா, தீவிரவாத நடவடிக்கைகளா, இந்த விஷயம் என்ன? இங்குதான் நீங்கள் வெளியே வர வேண்டும். நான் இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, அதாவது உங்களை உலகம் தனிமைப்படுத்தியுள்ளது. ஏனெனில் ஜெர்மனியில் உலகத்தில் யாரிடமும் சொல்லாமல் அரசாங்கம் எடுத்த பல முடிவுகள் உள்ளன. அது கார்டியன் அறிக்கை செய்துள்ளது. அதன் கீழ் வந்த கருத்துக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனெனில் நம்ப முடியாத விதமாக மக்கள் எதிர்வினை தெரிவிக்கிறார்கள். ஜெர்மன் மக்களும் ஐரோப்பிய மக்களும் சலித்து விட்டனர். இனி இந்த வழியில் செல்ல முடியாது. போதும், இது போதும். அதாவது பொது மேடையில் கூட ஒரு இஸ்லாமியரின் தலைப்பாகையும் தாடியும் உள்ளவர்களை அவர்கள் துரத்துகிறார்கள். இதுதான் அதன் நிகழ்வு. எல்லாவற்றையும் கணக்கிட்டு அனுமானித்து நாம் ஒரு பகுப்பாய்வு சொன்னால் பொது இடங்களில் கூட நீங்கள் இறங்க முடியாது. பள்ளியில் உங்கள் குழந்தைகளுக்கு சேர்க்கை கொடுக்க மாட்டார்கள். பல பல்கலைக்கழகங்களின் முடிவு வலுவாக உள்ளது. ஏனெனில் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் முடிவு செய்தது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மானியத்தை குறைத்தது. அவர்கள் போய் காலில் பிடிக்கிறார்கள். கொலம்பியா பல்கலைக்கழகம், இவங்கள் அனைவரும் போய் அரசாங்கத்தின் காலில் பிடிக்கிறார்கள். அரசாங்கம் சொல்லும் வழியில செயல்படுவோம் என்று. அமெரிக்க அரசாங்கம் கடுமையாக சொல்லும், படிக்க வந்தவர் படித்து போக வேண்டும். இங்குள்ள செயல்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வெளியே. அந்த நாட்டின் வெளியே கிரீன் கார்டு கொடுக்கப்பட்டது படிப்பதற்காக மட்டுமே. வந்து படித்து போக வேண்டும். அதற்கு நாங்கள் மானியம் தருகிறோம். ஆனால் இங்கு வந்து கலாட்டா செய்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் வெளியேற்றுவோம். அமெரிக்காவில் நடந்த நிகழ்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிலடெல்பியாவில் காசாவிற்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்திய 230 உள்ளூர் குடியிருப்பாளர்களான இஸ்லாமிய நம்பிக்கையுள்ள கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களை நாட்டில் இருந்து வெளியேற்றினர். ஏனெனில் சாலைகளை அடைத்து பிரச்சனை ஏற்படுத்தினர். போலீஸ் பிடித்து பெண்கள் உட்பட அனைவரையும் வெளியேற்றினர். அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இந்த ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இதை செய்யும். ஏனெனில் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான மக்கள் குடியேறியவர்கள். அதிகமானோர் ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு ஐரோப்பிய பெயர்கள் உள்ளன. அவர்களின் ஒவ்வொரு கொள்கைகளும், முடிவுகளும், நடவடிக்கைகளும் இந்த ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றும். முன்பு இதுபோல் ஐரோப்பா செய்யாது. இந்த இஸ்லாம் வழியாக மென்மையான எல்லைகள் இருந்தன. ஆனால் இஸ்லாமிய தீவிரவாத நடவடிக்கைகள் அந்த நாட்டின் ஜனநாயகத்தையும், அதன் கொள்கைகளையும், அதன் நெறிமுறைகளையும், அதன் கலாச்சாரத்தையும் அடித்து தள்ள முயற்சிக்கும் போது அவர்களும் உங்கள் பின்னால் நிற்க மாட்டார்கள். இதுதான் உலகம் முழுவதும் நடக்கிறது. இல்லையெனில் ஜெர்மனி என்று சொல்லப்படும் ஒரு நாட்டில் ஏறத்தாழ 1000 பேரை ஒரே நேரத்தில் குடிமக்கள் உட்பட வெளியேற்றுவது, அதுவும் அரசாங்கம் யாரிடமும் சொல்லாமல் இங்கிருந்து வெளியேற்றி டீபோர்ட் செய்து விட்டனர். அவர்களுடன் தொடர்பு உள்ளவர்களையும். புரிந்து கொள்ளுங்கள், அங்கு ஜெர்மனியில் வசிக்கும் இஸ்லாமுடன் தொடர்பு உள்ளவர்களுக்கு கூட அவர்களை சந்திக்க விசா வழங்கப்படாது. இஸ்லாம் என்ற பெயர் கண்டால் இவை அனைத்திற்கும் தேவை உள்ளதா? இதுதான் முதலில் தலையில் நுழைய வேண்டிய முக்கியமான பாடம். ஏனெனில் இவை அனைத்தும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடம், ஒரே அத்தியாயம் தருகிறது. உலகம் என்பது நீங்கள் நினைக்கும் விதத்தில் இல்லை. இது இந்த வழியில் செல்கிறது. அவர்களின் பாதுகாப்பு முதல் முன்னுரிமை. அந்த நாட்டின் கலாச்சாரம் 2வது முன்னுரிமை. அந்த நாடு முன்னேறுவது 3வது முன்னுரிமை. அந்த நாட்டின் வலுவான பொருளாதாரம் அவர்களின் அதைவிட பெரிய முன்னுரிமை. அதை தள்ளி போட நீங்கள் முயற்சித்தால் உலகத்தில் ஒரு நாட்டிலும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துல்லியமாக ஜெர்மன் நிகழ்வை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.